ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோட டிவோர்ஸ் கான்ட்ரவர்சியில் பார்த்தீங்கன்னா நாள் ஆக ஆக நிறைய பேர் இதை பற்றி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு நிறைய சப்போர்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆர்த்தி வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன், ஸோ அதனால என் சைடு தான் வந்து தப்பு இருக்கு, நான் தான் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்களோட மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன். ஸோ ரொம்பவே ஹர்ட் ஆகி கோவப்பட்டு தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா அது வந்து நான் வந்து பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது என்னோட வீக்னஸ் கிடையாது. அண்ட் நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உண்மையை மறைக்கிறதுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்க மத்தியில் நான் வந்து ரொம்ப கண்ணியமாக அதே சமயத்தில் நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக கோர்ட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் தெளிவாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் வந்து மியூச்சுவலாக டிவோர்ஸ்க்கு ஓகே சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லலை. இதை பற்றி நான் தனியாக பேசணும் அப்படின்னு இப்போ கூட நான் வந்து நினைக்கிறேன். அது நான் ட்ரையும் பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்கல ஒன் ஜெயம் ரவியோட பேச. ஸோ நான் பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுருக்காங்க, தப்பாக கம்யூனிகேட் செய்யப்பட்டிருக்கு. நான் வந்து என்னோட மேரேஜை மதிக்கிறேன். ஸோ இனிமேல் பப்ளிக்கில் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், யாரோட ரெப்யூட்டேஷனும் ஹர்ட் பண்ண மாட்டேன். என்னோட ஒரே ஃபோக்கஸ் என்னோடய ஃபேமிலி வெல்பீயிங் தான், என்னோட பசங்க தான். கடவுள் என்னை வந்து நல்லபடியாக கைட் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்பாக்ஸில் கான் பண்ணி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.